வணக்கம் சிறகல் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து அப்ளைட் மேத்ஸில் நிகழ்தகவு பற்றி பார்ப்போம். சரியா? சரி, முதலாவது பாவம் நிகழ்தகவு வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்போ நான் சும்மா உதாரணம் எடுக்கிறேன். இந்த பெரிய ஒயிட் போர்டு இருக்கு. இந்த ஒயிட் போர்டில் நான் எங்களுக்கு இந்த மார்க்கர் எறிஞ்சா இந்த மார்க்கர் இந்த ஒயிட் போர்டில் இந்த ஒயிட் போர்டுக்கு தான் எறிகிறேன். அதாவது இவ்வளோ சுற்றி விட கவர் இந்த ஒயிட் போர்டு மட்டும்தான் அந்த எடுத்துக் கொள்ளுங்க. சரி, இந்த ஒயிட் போர்டு மாறி இந்த மார்க்கரை நீங்கள் இந்த எறிஞ்சா இந்த ஒயிட் போர்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துக்குள்ளேயும் இந்த மார்க்கர் வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ளேயும் மார்க்கர் வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இந்த இடம் தவிர்ந்த ஏனைய இடங்களுக்கு மார்க்கர் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னா அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆராய்றதை பற்றி படிக்கிறதும் நம்ம நிகழ்வுன்னு பார்ப்போம். சரியா? ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு வாய்ப்பு இல்லைன்றதை பற்றி ஆராய்றது தான் நிகழ்வு. அதில் முதலாவது விஷயம் பார்த்தோம்னு சொன்னா மாதிரி விளைவு எடுக்கும். மாதிரி விளைவு என்னன்னு சொன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்து நீங்க ஒரு நாணயத்தை சொல்றீங்க. ஒரு நாணயத்தை சொல்லும் போது அதுல இருக்க மாதிரி விளைவு என்னன்னு கேட்டா அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று என்ன சொல்லலாம், ஒன்று தலை விடலாம், இல்லாட்டி பூ விடலாம். அப்ப மாதிரி விளைவு என்ன, தலை விடுறதையும் பூ விடுறதையும் ரெண்டு சந்தர்ப்பங்கள், அது ரெண்டையும் கூட்டினாலும் மாதிரி விளைவு. அப்ப நாணயத்தை சொல்றதுன்னு எடுத்துன்னு சொன்னா தலை விடுறது பூ விடுறது, அப்ப ரெண்டு நிகழ்வுகள் இருக்கு. அப்ப இதுதான் மாதிரி வழியா இருக்க போகுது. அப்ப நடக்கக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளையும் எடுத்தா அது மாதிரி வழி. சரியா? ஓகே, மாதிரி வழியை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன நடக்கும், மாதிரி வழிக்கு குறியீடு வந்து இப்படி வரும். சரி, இது வந்து மாதிரி வழி. அடுத்தது தவிர ஏதாவது நிகழ்வு. சரி, நம்ம விருப்பமான குறியீட்டுல போயிட்டோம். ஏதாவது நிகழ்வு நடக்கும், நிகழ்வு ஏன்னு இருக்கு. அந்த ஏழு நிகழ்வு நாணயத்தை சுந்தரா இருக்கலாம், ஒரு மாணவன் பாடசாலைக்கு போகிறதா இருக்கலாம், ஏதாவது இருக்கும். அப்ப ஏழு நிகழ்வு எடுக்கலாம். அப்ப மாதிரி வழி இப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம ஏதாவது ஒரு நிகழ்வு ஏழு நிகழ்வை எடுக்கும். சரியா? அப்ப நிகழ்ச்சியை சொல்றது ஏன்னு சொல்றோம். சரியா? அப்ப மாதிரி வழியில நிகழ்வுகள் என்னவா இருக்கும், probability of 5 இது வந்து என்னவா இருக்குன்னு சொன்னா கொண்டாடும். நடக்கக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்துட்டோம். அப்ப எல்லா சாத்தியக்கூறும் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன இருக்கும், கட்டாயம் நடந்தே தீரக்கூடாது. அப்ப ஏதாவது வந்து கட்டாயம் நடக்கவே வேணும். அப்பதான் உண்டு. இப்போ probability of A பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்க போகுது, A என்ன நடக்கும், இந்த A வந்து அடுத்தையும் கவர் பண்றாம இருக்கலாம், A வந்து இல்லாமலே இருக்கலாம், இது ஏதாவது பங்கா இருக்கலாம். அப்ப A எப்படி ஆகும்னு சொன்னா எனக்கு ஒன்றை விட சின்னதான் இருக்க போகுது. ஒன்றை விட மிஞ்சி போகணுமா, இல்ல ஒன்று நடக்கணும் இல்லாட்டி நடக்காம விடணும், இல்லாட்டி ஏ வந்து பாதி நடக்கலாம் பாதி நடக்காம இருக்கலாம், அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனாகவும் இருக்கலாம். அப்போ சைவத்தோட இந்த மாதிரி இருக்கணும், சம நடக்கும் நல்லது பெருசாக அமையப்போகுது. அப்புறம் ஏதாவது ஒரு நிகழ்வு இப்படி அமையப்போகுது. சரியா? இப்போ பாருங்க, நமக்கு இருக்கு வெளிய நிகழ்ச்சி, அடுத்தது கூட்டு நிகழ்ச்சின்னு சொல்லி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளிய நிகழ்ச்சின்னு சொன்னா என்ன மாதிரின்னு சொன்னா, இந்த வெளிய நிகழ்ச்சிக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளாக பிரிக்க இயலாது. இதுக்கு மேலே இந்த நிகழ்ச்சியை பிரிக்க இயலாதுன்னு சொன்னா வெளிய நிகழ்ச்சி. கூட்டு நிகழ்ச்சின்னு சொன்னா அதை பிரிக்கலாம். என்ன பிரிக்கலாம், உதாரணத்துக்கு கூட்டு நிகழ்ச்சிக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு வாங்கிக்கலாம். கூட்டு நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு நாணயத்தை சுழற்றும் போது முதலாவது தினம் தலை விழுந்து, அடுத்த தினம் பூ விழுந்து, அடுத்த தினம் தலை விழுதுன்னு வச்சுக்கணும். சரி, அப்ப நான் எத்தனை நேரம் சுழற்றேன், ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை சுழற்றேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வெளிய நிகழ்ச்சின்னு சொன்னா எது இருக்குன்னு சொன்னா இப்படி ஒரு நிகழ்வு வராங்க. முதலாவது தரம் தலை விழுறதுக்குரிய நிகழ்வு சொன்னா அந்த நிகழ்ச்சியை பிரிக்கலாம், பிரிக்கல அதுல. அப்ப முதலாவது தரம் தலை விழுறதுக்குரிய நிகழ்வு வேணும்னு கேட்டா இது வந்து வெளிய நிகழ்ச்சி. இப்ப அதே சிச்சுவேஷன்ல சொல்றாங்க ரெண்டு தலையும் ஒரு பூவும் விடுறதுக்கான நிகழ்வு, ரெண்டு ஹெட்டும் ஒரு டெயிலும் விடுறதுக்கான நிகழ்வு வேணும்னு கேட்டா அது கூட்டு நிகழ்ச்சி. எப்படி விழுந்திருக்கலாம், முதலாவது தலை விழுந்து பிறகு தலை விழுந்து பிறகு டெயில் விழுந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி தலை விழுந்து டெயில் விழுந்து அதுக்கு பிறகு தலை விழுந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன விழுந்திருக்கலாம், முதலாவது பூ விழுந்து தலை விழுந்து தலை விழுந்திருக்கலாம். இதுல ரெண்டு ஹெட்டும் ஒரு டெயிலும் இருக்கு, ரெண்டு ஹெட்டும் ஒரு டெயிலும் இருக்கு, ரெண்டு ஹெட்டும் ஒரு டெயிலும் இருக்கு. அப்ப இதை சொல்றது கூட்டு நிகழ்ச்சி. இது மூண்டையும் சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு தலையும் ஒரு பூ விழுக்கான நிகழ்வு, அது கூட்டு நிகழ்ச்சி. அதெல்லாம் இப்படி மூண்டா உடைச்சிக்கணும். அப்போ உடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன, கூட்டு நிகழ்ச்சி. இனி இதை பாருங்க, ரெண்டு தலை விழுந்து முதலாவது தலை, ரெண்டாவது தலை, மூன்றாவது
பூலோன் என்ற நிகழ்ச்சி என்ன அதோட எளிய நிகழ்ச்சி அதையும் உடைக்கிடுமா இப்போ நீங்க சொன்னா முதலாவது தலைவரோட ஒரு நிகழ்ச்சி இருக்கும் இல்ல இது மூண்டையும் நான் சேர்த்து ஒரு நிகழ்ச்சியை கருதுன்னு சொன்னேன் அப்ப இது ஒரு தனி நிகழ்ச்சி இது ஒரு தனி நிகழ்ச்சி ஒரு தனி நிகழ்ச்சியா எடுத்துப்போம் சரியா ஆனா இதுல வந்து இந்த ஓடல் வந்து மாறாதுன்றதுனால இதை மேலே உடைக்கிடுமா இது ஒரு நிகழ்வு வேணும் தலை பூ என்ற ஒரு நிகழ்வு அந்த உடல் நான் மாத்திடாது அப்ப இதுக்குள்ள நிகழ்வு கேட்டாங்க இது ஒரு எளிய நிகழ்ச்சியா எடுக்கலாம் சரியா சரி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இன்னும் நிகழ்ச்சிகள் இருக்கு பார்த்தோம் எளிய நிகழ்ச்சி பார்த்தோம் கூற்று நிகழ்ச்சி பார்த்தோம் இனி சூரிய நிகழ்ச்சின்னு சொன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்ப சூரிய நிகழ்ச்சி நாம இப்ப இருக்கிறதால கொடுக்கும் சரியா அப்ப இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா சூரிய நிகழ்ச்சி நடக்கிறது என்ன பூச்சி அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப ஞாயிற்றுக்கிழமையில பாடசாலை நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன அதாவது சூரிய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை நடக்காது என்ன அப்ப அது வந்து அது நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து பூச்சி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் புறநீக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா இப்ப பாருங்க இப்படி ஒரு மாதிரி வழி இருக்கு சரியா இப்ப இது ஒரு மாணவன் சாப்பிடுறான் என்று ஏன நிகழ்ச்சி வந்து மாணவன் காலை சாப்பாடு சாப்பிட்டான் என்றதை குறிக்கிறது பிஎன நிகழ்ச்சி வந்து மாணவன் மதிய சாப்பாடு சாப்பிடுறாங்க நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளும் சரியா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாணவன் காலை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுருக்கலாம் காலை சாப்பாடு சாப்பிட்டு மதிய சாப்பாடு சாப்பிடாம இருந்திருக்கலாம் என்ன இன்னொரு மாணவன் காலை சாப்பாடு சாப்பிடாம என்ன செஞ்சிருக்கலாம் மதிய சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிருக்கலாம் காலை சாப்பாடு சாப்பிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டாக்க இருப்பாங்க இப்ப இந்த நிகழ்ச்சி என்ன செய்யுதுன்னு சொன்னா இது செய்தார்கள் இதுவும் செஞ்சிருக்கலாம் இது செய்யாதாக்கள் செஞ்சிருக்கலாம் என்ன அது செய்யாதாக்கள் இது செஞ்சிருக்கலாம் அப்படி ஒரு மூன்று கேட்டகரியா பிரிக்க போகுது தமிழ் புறநீக்கும் நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா இப்ப பாருங்க இந்த இடைவெட்டுன்றது வராது அப்ப இது செஞ்சா அது கட்டாயம் செய்யலாம இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்க ஒரு பாடசாலையில் மாணவர்கள் எடுத்தா ஆண் மாணவர்கள் என்னது அடுத்தது என்ன பெண் மாணவர்கள் எடுக்கும் ஆணவ மாணவர்கள் பெண்ணா இருக்க இயலாது அப்ப இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் தமிழ் புறநீக்கும் நிகழ்ச்சிகள் அதாவது இதுக்குள்ள அடங்குற யாருமே இதுக்குள்ள அடங்க இயலாது அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா தமிழ் புறநீக்கும் நிகழ்ச்சின்னு சொல்றோம் சரியா அடுத்தது பாருங்க நிரப்பு நிகழ்ச்சி இப்ப நிரப்பு நிகழ்ச்சின்னு சொன்னா இப்ப தமிழ் புறநீக்கும் நிகழ்ச்சிகள் புறநீக்கம் நினைக்கிறேன் இப்போ ஒரு நிகழ்ச்சிக்குள்ள உள்ளடங்குறவரால் இன்னொரு நிகழ்ச்சிக்குள்ள உள்ளடங்க இயலாது அப்படியான சிச்சுவேஷன் தமிழ் புறநீக்கும் நிகழ்ச்சி அதாவது ரெண்டு இடம் இருக்கு இப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி சமம் பூஜ்ஜியமான இருந்துச்சுன்னு சொன்னா ஏயும் பியும் தமிழ் புறநீக்கும் நிகழ்ச்சிகள் சரியா அடுத்தது பாருங்க நிரப்பு நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா இப்படி ஒரு மாதிரி வழி இருக்கு மாதிரி வழியில நான் இது ஏன நிகழ்ச்சிகள் இருக்கு சரியா உதாரணத்துக்கு ஏன நிகழ்ச்சி வந்து காலை சாப்பாடு சாப்பிட்ட மாணவர்கள் ரெண்டு இருக்கு சரியா அப்படி எடுக்கும் போது ஏ நிலத்தி அதை நாங்க குறிப்போம் ஏ டேஷ் இப்படி குறிப்போம் ஏ டேஷ் என்பது என்னத்தை குறிக்கும்னு சொன்னா ஏ தவிர்ந்த மிச்ச எல்லா இடத்தையும் குறிக்கும் அதாவது ஏ வந்து காலை சாப்பாடு சாப்பிட்ட மாணவர்கள் ரெண்டு கேட்டகரி நம்ம எடுக்கணும்னு சொன்னா ஏ டேஷ் என்னத்தை குறிக்கும் காலை சாப்பாடு சாப்பிடாத மாணவர்கள் சரியா ஏன்னு சொல்லப்பட்டு காலை சாப்பாடு சாப்பிட மாணவர்கள் ஏ டேஷ் என்னத்தை குறிக்கும்னு சொன்னா காலை சாப்பாடு சாப்பிடாத மாணவர்கள் குறிக்கும் சரியா அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னா யாவமானாவிய நிகழ்ச்சிகள்னு சொல்றது சரியா இப்ப இப்படி ஒரு மாதிரி வழி இருக்கு சரியா இப்படி மாதிரி வழி இருக்குன்னு சொன்னா இப்ப நான் ஏ என்ற கேட்டகரி எடுக்கிறேன் எப்படி இருக்கு ஏ இது ஏ எடுக்கிறேன் இது பி எடுக்கிறேன் இதை சி எடுக்கிறேன் சரியா இப்ப பாடசாலைக்கு நேரத்துக்கு வந்த மாணவர்கள் சரியா பாடசாலைக்கு பிந்தி வந்த மாணவர்கள் ஏ எடுக்கிறேன் பாடசாலைக்கு டைமுக்கு வந்த மாணவர்கள் சரியா பி எடுக்கிறேன் பாடசாலைக்கு பிந்தி வந்த மாணவர்கள் சரியா அப்ப சி என்ற கேட்டகரி எடுக்கிறேன் பாடசாலைக்கு A இந்த கேட்டகரி எடுக்கிறேன் பாடசாலைக்கு வந்த மாணவர்கள் B இந்த கேட்டகரி எடுக்கிறேன் பாடசாலைக்கு பிந்தி வந்த மாணவர்கள் அதாவது பாடசாலைக்கு நேரத்துக்கு வந்த மாணவர்கள் B இந்த கேட்டகரி பாடசாலைக்கு பிந்தி வந்த மாணவர்கள் C இந்த கேட்டகரி பாடசாலைக்கு வராத மாணவர்கள் எடுக்கிறேன் அப்ப மாணவர்கள் நான் தொடர் எடுப்பேன்னு சொன்னா மாணவர்கள் ஒரு மாதிரி எடுப்பேன்னு சொன்னா இந்த மூணு கேட்டகரி என்ன செய்யுது இந்த மாணவ தொகையிலிருந்து எல்லா இடத்தையும் பிடிச்சிருது என்ன அப்படிதான் நாங்க என்ன சொல்றோம் ஏபிசி ஆனது வந்து யாவ மாணவர்கள் நிகழ்ச்சிகளா இருக்கு இது மூணையும் சேர்த்து எல்லா மாணவர்களையும் உள்ளடக்கும் என்ன
இல்லைன்னா நம்ம இப்படி ஒரு கேட்டகரி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏயும் பியும் ரெண்டா பிரிக்கும், மாணவர்கள் எடுக்கும். சரியா? ஏ தொகுதி இருக்கு பாடசாலைக்கு சமூகம் தந்த மாணவர்கள், பி என்ன தொகுதி இருக்கு பாடசாலைக்கு சமூகம் தராத மாணவர்கள். அப்போ ஒரு மாணவனாக தான் அவன் ஸ்கூலுக்கு வரணும், இல்லாட்டி வராமல் இருக்கலாம். என்ன அப்போ பாடசாலைக்கு சமூகம் தந்த மாணவர்கள், பாடசாலைக்கு சமூகம் தராத மாணவர்கள். அப்ப ரெண்டா பிரிக்கிறோம். அப்ப இது என்ன இருக்க போகுது? யாவங்களாவே நிகழ்ச்சியில இருக்க போகுது. சரி, தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இப்ப அறிமுக நிகழ்வுகள் ஒரு விஷயத்துல போகும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். சரியா? இப்ப அறிமுக நிகழ்வுகளை வந்து 4 தேட்டம் இருக்கு. 4 தேட்டத்தையும் பற்றி நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். அதுக்கு ஒன்று உலகங்களை பார்ப்போம். அது முதலாவது தேட்டம் என்ன சொல்றேன்னு சொன்னா probability of null set வந்து 0. இந்த தேட்டம் நிறுவ தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரெண்டாவது என்ன சொல்றேன்னு சொன்னா probability of a complementary, அதாவது probability of a complementary சமன் 1 minus probability of a ஆக்மெண்ட் சொல்லுது. இது ரெண்டாவது தேட்டம். அதுக்கு தேட்டங்கள் வந்து இருக்கு. தேட்டத்தை நோக்கிட்டா நீங்க நேரடியாக கணக்கில் பார்க்கலாம். அதுக்காக இருக்கு. யூனியன் b சமன் என்ன இருக்க போகுது? probability of a சக probability of b minus probability of a intersection b இருக்க போகுதுன்னு சொல்லுது. நாலாவது தேட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா a என்பது b க்கு உபதொகையா இருக்குன்னு சொன்னார். a என்பது b க்கு உபதொகையா சொன்னார். அதாவது if a subset of b, probability of b minus probability of a இது சமன் probability of b minus a யா இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ இந்த 4 தியரத்தையும் எப்படி நிரூபணம் சொல்லி பார்ப்போம். சரி, முதலாவது தியரத்தை எடுத்துக்கணும். முதலாவது தியரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு தெரியும் நல் என்ன, அதாவது சூரிய நிகழ்வு. இதோட நான் ஒரு மாதிரி வழியை கூட்டுறேன். அது சமன் என்னவா இருக்க போகுது? ஒரு மாதிரி வழியா இருக்க போகுது. மாதிரி வழி சமன் மாதிரி வழி, மாதிரி வழியோட ஒரு சூரிய நிகழ்வு கூட்டினா அங்கே ஒரு மாற்றமே ஏற்படாது. இப்போ நான் எடுக்கிறேன் நிகழ்தகவு probability of null plus sample space. அது சமன் என்ன இருக்க போகுது? probability of sample space இருக்க போகுது. இப்போ இதுதான் ஒரு மாதிரி வழின்னு சொன்னா இந்த மாதிரி வழிக்குள்ள எங்கேயாவது சூரிய நிகழ்வு அடங்குமா? இல்ல, ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தா தான் இந்த மாதிரி வழிக்குள்ள நிகழ்வு அடங்கும். ஆகவே சூரிய நிகழ்வும் மாதிரி வழியும் வந்து ஒன்றே ஒன்று தமிழ் புறம் நீக்க நிகழ்ச்சி. அதாவது இந்த செக்ஷனை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல, அதனால அது ரெண்டும் ஒன்று சம்மந்தப்படாத நிகழ்ச்சி. ஆகவே நம்ம என்ன எழுதலாம்? probability of null plus probability of sample space. அது சமன் probability of sample space. இதுல இருந்து எடுத்து பண்ணலாம் probability of null சமன் 0. முதலாவது தேட்டம் நிரூபியாச்சு. அப்ப நீங்க இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா எந்த ஒரு நிகழ்தகவோடையும் நல்ல கூட்டினா, அதாவது சூரிய நிகழ்தகவு கூட்டினா அது வந்து மாற்றம் அடையாது. ரெண்டு விஷயம் எல்லாம் கவனிச்சுக்கிட்டா சரி. நீங்க கோயிலில் சில பாவை வேண்டி வரலாம். சரியா? ஓகே, அடுத்த தேர்தலை பார்ப்போம். probability of a complementary சமன் 1 minus probability of a ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் இந்த மாதிரி நிகழ்வு. சரியா? இதுதான் இந்த மாதிரி வழி. இதை நான் எடுப்பேன். இதுதான் a என்ன நிகழ்வு, a என்ன நிகழ்வு. இப்போ நான் probability of a க்கு எழுதுறேன். டைமிங் எழுதலாம். probability of a. சரியா? இந்த probability of a என்னவா இருக்க போகுது? இவ்வளவு இருக்கு. அதாவது இந்த கருப்பால இலக்கின பகுதி வந்து probability of a இருக்க போகுது. ஆனால் சிறப்பான பகுதி என்ன இருக்கு? இந்த சிறப்பான இலக்கின பகுதி என்னன்னு சொல்லலாம்? அதாவது சொல்லலாம் probability of a complement. ஏன்னா a தவிர்த்து மிச்சம் வரும். இது ரெண்டையும் கூட்டி எனக்கு என்ன வருது? மாதிரி வழி வருது. அப்ப நான் முதல் சிம்பிளா இருக்கு a-யோட a-ன் நிலத்தையை கூட்டும்போது எனக்கு என்ன பெறப்படுது? மாதிரி வழி பெறப்படுது. என்ன? ஆகவே நான் இந்த நிலத்தொகுப்பை கொண்டு வரேன். probability of a plus a dash. நீங்க இன்னும் சரியா குறிக்கிறதுனா அது ஒன்றுக்கு போட்டு எழுதணும். a-யையும் a-ன் நிலத்தையும் ஒன்றுக்கு போது என்ன வருது? எனக்கு sample space வருது. அப்ப probability of a union a dash சமன் probability of sample space. probability of sample space என்ன?
ஒன்று. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா probability of A union A complementary என்ன அப்ப அது என்ன எழுதலாம் probability of A சக probability of A dash எழுதலாம். இதனால ஏதாவது மாற்றம் நடந்திருக்கு அந்த இடத்துல ஒரு மாற்றம் நடக்கல. இது ஒரு விட வெட்டுதா இடைவெட்டு அப்புறம் இதுல என்ன கொடுக்கலாம் probability of A complementary சமன் 1 minus probability of A என்பது கொடுக்கலாம். அப்ப இரண்டாவது இடத்துக்குரிய நிறுவனம் பார்த்தாச்சு. சரியா சரி தொடர்ச்சியா பார்ப்போம். மூன்றாவது இடத்து நிறுவனத்தை பார்ப்போம். என்ன சொல்லிருக்கு இதுல ரெண்டு நிறுவனம் பற்றி கிடைக்கிறாங்க. என்ன இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து பிரச்சனைலாம் முடிஞ்சது. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் ஏயும் ஏஐ கம்ப்ளிமெண்டரியும் வந்து தமிழ் புறணிக்கும் நினைச்சு அப்ப நீங்க நேரடியா இப்ப A plus A கம்ப்ளிமெண்டரி வந்தா ஏயும் ஏஐ கம்ப்ளிமெண்டரி போட்டு போயிட்டு இப்ப ரெண்டு நிகழ்ச்சியும் சம்பந்தப்படுது. என்ன A நிகழ்ச்சியும் B நிகழ்ச்சியும் சம்பந்தப்படுது. இதுல பாருங்க எனக்கு இதுல மூணு பாட்டு இருக்கு. சிறப்பாக நான் சொல்ற ஒரு பாட்டு எனக்கு இதை தனியாக பிடிக்கலாம். அடுத்தது நீல கலர் பிடிக்கிற ஒரு பகுதி இருக்கு. அடுத்தது பாருங்க கருப்பால பிடிச்ச பகுதி. இப்ப இது மூணு தான் என்ன இருக்க போது தமிழ் புற நீக்கிற நிகழ்ச்சியில இருக்க போது அதை விட வழி இருக்கிற பகுதி. அப்ப இது மூணு தமிழ் புற நீக்கிற நிகழ்ச்சி. இப்ப நமக்கு தெரிஞ்ச வரையில நம்ம தொண்ணூறு அடுத்து தான் நம்ம நிறுவனங்களை செய்ய போறோம். அப்ப எனக்கு இப்ப தெரிஞ்ச மட்டும் நான் ஏ என்ன எழுதலாம். நான் இதை ஏ வச்சுக்கொள்றேன், இதை B வச்சுக்கொள்றேன். எனக்கு A யூனியன் B தேவை, A தேவை, B தேவை, A இன்டர்செக்ஷன் B தேவை. அப்ப எனக்கு இப்ப துண்டமா இருக்கிறது என்னது A யூனியன் B வந்து மூணையும் கூட்டினா எனக்கு A யூனியன் B வருது. அடுத்து A பற்றி கேட்க போறோம். சரியா அப்ப A சமம் என்ன இருக்கிறது போகுதுன்னு சொன்னா A இடைவெட்டு B கம்ப்ளிமெண்ட். சரியா அதாவது சிவப்பு கலரால குறிச்ச பகுதி. இது மூணு இந்த இடம் என்ன நான் சிவப்பு கலரால குறிச்சிருந்த பகுதி A இடைவெட்டு B கம்ப்ளிமெண்ட். சரியா அதோட ஒன்றிக்கோணம் என்ன கருப்பு கலரால இந்த பகுதியை ஒன்றிச்சா சரி. அது என்ன பகுதி A இடைவெட்டு B. சரியா படிய பாருங்க A இன்டர்செக்ஷன் B கம்ப்ளிமெண்ட் சிவப்பு கலரால குறிக்கப்பட்ட பகுதி அதோட கருப்பு கலரால குறிக்கப்பட்ட பகுதியை கூட்டினா எனக்கு ஒன்றிச்சா என்ன போகுது எனக்கு A என்றது வரப்போகுது. ஆனா இது ரெண்டும் தமிழ் புறணிக்கும் நிகழ்ச்சி. அப்ப நீங்க எழுதிக்கணும் இது மற்றும் இது தமிழ் புறணிக்கும் நிகழ்ச்சியில் ஆகையால் இப்ப என்ன எழுதலாம் probability of A பாருங்க A என்ன வருது probability of இந்த அப்படி நிகழ்வு வருது A intersection B dash சரியா யூனியன் A intersection B ன்ற வருது. இது ரெண்டும் தமிழ் புறணிக்கும் நிகழ்ச்சி தானே. நாம என்ன எழுதலாம் probability of A intersection B dash சக probability of A intersection B என்று எழுதிக்கலாம். சரியா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு probability of A intersection B வந்திருக்கு. probability of A வந்து இங்க இருக்கு. அப்ப எனக்கு என்ன தேவையில்லாத இது இருக்கு தேவையில்லாத எனக்கு ஆன்சர் தேவையில்லாத என்ன இருக்கு probability of A intersection B dash இருக்கு. A intersection B dash என்ன இல்ல இந்த பகுதி இந்த சிவப்பாக வழி குறிச்ச பகுதி. சரியா அப்ப எனக்கு இது ரெண்டும் ஆன்சருக்கு தேவை. அப்ப அது ரெண்டையும் நான் சமன்பாடு ஒரு பக்கத்துல வச்சிருந்து இது ஒரு பக்கத்துல வச்சிருக்கேன். அப்ப எனக்கு probability of A intersection B dash சமன் என்ன இருக்க போகுது probability of A psi probability of A intersection B இருக்க போகுது. ஏன்னா இப்போ நான் probability of A எடுத்துட்டு minus probability of A intersection B எடுத்துட்டேன். எனக்கு இங்க என்ன தேவை probability of B தேவை. அப்ப probability of B A யூனியன் B க்கு சம்பந்தப்படுத்தும் போது எனக்கு இது சம்பந்தப்பட்டு இது ஒரு வழியை தருவோம். வழியை காமிங்க A யூனியன் B என்னது மொத்தம் தான் A யூனியன் B அதாவது இந்த ஷேப்ல இருக்க மொத்தமும் எனக்கு A யூனியன் B. அதுல இப்ப நீங்க என்ன தேவை probability of B பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் probability of B. சரி இவ்வளவு probability of B. அப்ப யோசிச்சு பாருங்க மொத்தத்துல இருந்து probability of B ஐ கழிச்சா எனக்கு என்ன மிச்சமாகுது இவ்வளவு வருது. அவ்வளவு என்ன அவ்வளவுதான் நான் இங்க எடுத்துட்டு போகுது. அப்ப நான் போற பாதை சரியாக உள்ளது தானே. அப்ப பார்ப்போம் அப்ப நான் என்ன எடுக்கணும் A யூனியன் B க்கும் probability of B க்கும் சம்பந்தம் எடுத்தா எனக்கு இந்த பகுதி வருது. அப்ப நான் அதுலயே தொடரும். இதை நான் முதலாவது ஈக்குவேஷன் வச்சுக்கணும் சமன்பாடு வச்சுக்கணும். அப்ப நான் அதை எடுக்கணும் A யூனியன் B சமன் என்ன இருக்க போகுது A எடுக்கணும் B எடுக்கணும் எத்தனை எடுக்கணும் B ஒன்றிப்பு என்னது B யோட இதை கூட்டப்படும் என்ன A
இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்டரி. அதான் என்ன இது வந்து b யோட என்ன செய்ய போறோம், b யோட a இன்டர்செக்ஷன் b காம்ப்ளிமெண்டரி. அதாவது நீளம் கருப்புமிக்க பாடலாம் சேர்ந்து b அதோட சிறப்பு கூட்ட போறோம். இந்த சிறப்புன்றதை கூட்ட போறோம். கூட்டிக்க பாருங்க. so probability of a union b இது என்ன இருக்க போகுது, probability of b union a intersection b காம்ப்ளிமெண்டரி இருக்க போகுது. சரியா? அது சமம் என்ன இருக்க போகுது, இது ரெண்டும் தமிழ் புறணிக்கும் நிகழ்ச்சிகள். அப்ப நீங்க எழுதணும் b, a intersection b dash ஆகிய தமிழ் புறணிக்கும் நிகழ்ச்சிகள் ஆகையால் என்று எழுதிட்டு நீங்க இந்த ஸ்டெப் வரலாம். என்ன probability of b சக probability of a intersection b dash. சரியா? இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா probability of a union b நேரத்தை இடத்துல இருக்கு, அங்க இருக்கு. probability of b இருக்கு. எது தேவையில்லாத இது முதலாவது சமன்பாடுல அதுக்குரிய ஆன்சர் எனக்கு a இன் இன்டர்செக்ஷன்லயும் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன், பிரதியிட்ட என்ன வரப்போகுது, probability of b சக இதுக்கு பதிலா பிரதியிட்டா probability of a சய probability of a intersection b ன்னு இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா என்ன a union b ல நிகழ்தகவு சமமா இருக்கும்னா a ல நிகழ்தகவு கூட்டி b ல நிகழ்தகவு கூட்டி அதில் இருந்து a intersection b ல கழிக்கிறதா இருக்கு. இவன் நடைமுறையில பார்ப்போம். இது a ல நிகழ்தகவு, இது b ல நிகழ்தகவு. a ன்றத கூட்டிக்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நீலக்கலர் இருக்கிறாலும் கூட்டு பண்ணும், b ன்றத கூட்டிக்க பாத்தீங்கன்னு சொன்னா கருப்பு கலர் இருக்கிறாலும் கூட்டு பண்ணும். இது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யுது, நீலக்கலர் இருக்கிறதுக்கே இந்த பாட்டு கூட்டுப்படுது, கருப்பு கலர் வரைக்கும் இந்த பாட்டு கூட்டுப்படுது. ஆகவே அது ரெண்டையும் கூட்டிட்டு ரெண்டுக்கும் பொதுவாக இருக்க பகுதியை ஒருத்தர் கழிச்சு விடணும்னு சொன்னா எங்களுக்கு மொத்த இடைவெட்டு தொகை வரப்போகுது. சரியா? ஓகே சரி. தொடர்ச்சி நம்ம நாலாவது இதை பற்றி பார்ப்போம். நாலாவது என்ன சொல்லிருக்கு, a வந்து b என்ற உபதொகையா, இந்த குறிக்கு வந்து உபதொகைக்குரிய போய்க்கணும். அதாவது இப்படி ஒரு மாதிரி வழி இருக்குன்னு சொன்னா இதுதான் எனக்கு b என்ற நிகழ்வுன்னு சொன்னா a நிகழ்வு வந்து b க்குள்ளேயும் மொத்தமா அடங்கியிருக்கும். அதாவது உபதொகை. அப்ப இதுதான் எனக்கு a என்ற நிகழ்வா இருக்கப்போகுது. சரியா? இப்படி ஒரு நிகழ்வு தான் நமக்கு கருத போறோம். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காங்க, இப்படி உபதொகை இருக்குன்னு சொன்னா probability of b minus probability of a என்ன இருக்குன்னு சொன்னா b minus a ன்ற நிகழ்தகவு மொத்த நிகழ்தகவுக்கு சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, இது a. சரியா? அதனால நீலக்கலர் மார்க்கரால குறிச்சிருக்கேன். கருப்பு கலர் மார்க்கரால குறிக்கிற பகுதி என்னன்னு நினைக்கிறீங்க, b யோட நிகழ்தகவு இருந்து a நிகழ்தகவு கழிக்கிறது. அதாவது a இல்லாம b, அதை என்ன குறிக்கலாம், கருப்பு கலர் மார்க்கரால இருந்து நம்ம இப்படி குறிச்சுக்கணும். என்ன b intersection a complement. என்ன அதாவது b இடைவெட்டு a நிரப்புன்னு சொல்லலாம். நீலக்கலர் மார்க்கரால இருந்து டைரக்டா a ன்னு சொல்லிக்கலாம். இல்லாட்டி வேற என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, a intersection b ன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நான் டைரக்டா a ன்னு சொல்லிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா b சமன் என்ன இருக்க போகுது, b சமன் என்ன உங்களுக்கு தெரியும், a யும் b இடைவெட்டு a நிரப்பிங் வந்து ஒன்றே வந்து இடைவெட்டாக நிகழ்ச்சி. அதுக்கு என்ன சொல்றோம், தமிழ் புறணிக்கும் நிகழ்ச்சி. அதனால என்ன எழுதிக்கொள்ளலாம், a யூனியன். சரியா? a யூனியன் b intersection a காம்ப்ளிமெண்ட். இப்படி சொல்லலாமா இல்லையா? இப்படி சொல்லிக்கணும். இது ரெண்டும் தமிழ் புறணிக்கும் நிகழ்ச்சிகள் என்றதால நான் என்ன எழுதலாம், probability of b சமன் probability of a union b intersection a dash என்ன எழுதிக்கணும். a யும் இதுவும் தமிழ் புறணிக்கும் நிகழ்ச்சிகள், அது உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் இதை என்ன எழுதலாம், probability of a சமன் probability of b intersection a dash என்று எழுதலாம். என்ன ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா probability of b இருக்கு, probability of a இருக்கு. எனக்கு LHS கிடைச்சிச்சு. அப்ப நான் இதை இங்கால கொண்டு வந்தேன். என்ன எழுதலாம், probability of b minus probability of a சமன் என்ன இருக்க போகுது, probability of b intersection a dash இருக்க போகுது. சரியா? அப்ப நான் இந்த சமன்பாட்டை ஒரு முதலாவது சமன்பாடு வைக்கணும். சரி, அப்ப எனக்கு LHS இப்ப கிடைச்சிச்சு. என்னத்துக்கு சம்மந்தப்படுத்தி இருக்கிறேன், இந்த ஏரியாவுக்கு, இந்த கருப்பான ஏரியாவுக்கு அதை சம்மந்தப்படுத்தி இருக்கேன். இப்போ எனக்கு என்ன வேணும், b minus a வேணும். b minus a என்ன எடுக்கலாம், அடுத்த வழி பாருங்க. இப்போ probability of b intersection a dash கருது. சரியா? probability of b intersection a dash இது வந்து பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம், பூஜ்ஜியத்தை விட பெருசாகவும் இருக்கலாம். ஏன்
A என்றது வந்து இந்த கருப்பண்ண பகுதி இல்லாம A என்ற வட்டம் B என்ற வட்டம் ஒன்றோடு பொருந்தி என்ன நடக்கும்? A B சமனா இருந்தாலும் A B ங்கோடு A B வந்து தொடர் சமனா இருந்தாலும் B என்றது நம்ம A என்ற உதவி எழுதலாம் பட் A என்றது B என்ற உதவி எழுதலாம். இது சின்ன நிலை சமனா இருக்கு. அப்படிதான் எழுதலாம். இந்த ப்ராபபிலிட்டி எப்பவுமே greater or equal to 0 ஆ இருக்க போகுது. சரியா? இப்ப பாருங்க. இது என்னதுன்னா probability of அப்ப இது நமக்கு என்னத்தை இம்ப்ளைஸ் பண்ணுன்னு சொன்னா probability of B minus probability of A. இந்த மொத்தமா B நடக்குற நிகழ்வுல இருந்து A நடக்குற நிகழ்வை கழிச்சா இது வந்து என்ன ஆகும்? greater than 0 ன்னு சொல்லலாம்ல. அப்ப இது greater than 0 ன்னு நம்ம அதுல எடுக்கலாம். சரியா? ஆக இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்? probability of B வந்து எப்பவும் பெரிதல்ல சமம் probability of A. இத எடுக்கலாம். அப்ப பாருங்க இந்த B ல செகண்ட் A dash இந்த கருப்பால் வந்துட்டப்பட்டது வந்து greater than or equal to 0 ஆ இருக்கு. சரியா? இதில இருந்து நம்ம என்ன எடுக்கலாம்? probability of B minus A வந்து greater than or equal to 0 ஆ இருக்குன்னு எடுக்கலாம். அதில இருந்து என்ன எடுக்கலாம்னு சொன்னா probability of B வந்து probability of A விட எப்பவுமே பெருசா இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்ப தொடர்ந்து பாருங்க B intersection A dash என்றது எழுதணும். இது வந்து நல்லுக்கு சமனா இருக்குன்னு எடுக்கணும். சரியா? probability இப்ப நம்ம என்ன எடுத்தோம்? முதலாவது இந்த கண்டிஷன் எடுத்தோம். இது வந்து பெரிதல்ல சமம் பூஜ்ஜியமா இருந்த கண்டிஷன் எடுத்தோம். இப்போ நான் எடுக்கிறேன் இது வந்து சமன் பூஜ்ஜியமா இருக்கிறது நம்ம எடுத்து. அதாவது B intersection A. இந்த கருப்பண்ட பகுதி இல்லாம B என்ற A என்ற வட்டம் வந்து B என்ற வட்டத்தோட பொருந்திட்டு. இப்படி இருந்தா என்ன நடக்கும்? பொருந்தது தானே. அப்ப என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? probability of A சமன் probability of B ன்ற விஷயத்தை சொல்லலாமே இல்லையா? அப்ப இந்த விஷயத்தை சொல்லலாம். என்ன? அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இப்படி சமனா இருந்துச்சுன்னு சொன்னா probability of A சமன் B ன்னு சொல்லலாம். ஆகவே B intersection A dash சமன் பையா இருக்கும் பொழுது என்ன? சரி இந்த இதை வச்சுக்கணும். நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பாருங்க இது இப்படி இது வந்து பையா இருக்கும்போது நம்ம இதுல என்ன எடுக்கலாம்னு சொன்னா probability of A minus probability of B இது சமன் எடுக்கலாம். இது ஒரு பூஜ்ஜியம் எடுக்கலாம். அப்ப இது நடக்குதுதான் ஒரு டிலே எடுக்கலாம். அப்ப ஆக வந்து நம்ம தொடக்கத்துல பார்த்து என்ன இம்ப்ளைஸ் பண்ணுது? இது என்ன இம்ப்ளைஸ் பண்ணுது? B minus A. இது வந்து ஒரு நல்ல இம்ப்ளைஸ் பண்ணிக்கணும் இருக்கு. இப்ப பாருங்க இது ஒரு கூட்டம் எழுதுன பாருங்க probability of B intersection A dash minus probability of B minus A. சரி இத காமிச்சு பாருங்க. இது B intersection A dash இந்த கருப்பால் பகுதி இது என்ன? probability of B minus A. இது ரெண்டுக்கும் probability என்ன வருது? probability of B minus A என்ன வரப்போகுது? நல்ல என்ன 0 ஆ வரப்போகுது. இதுவும் என்ன வரப்போகுது? probability of B intersection A dash வந்து நல்லா இருக்கிறதுனால இப்படி இருக்கிறதுனால என்ன வரப்போகுது? probability of B minus A வந்து 0 ஆ இருக்கப் போகுது. அப்படி இருந்தால் இதை நம்ம என்ன சொல்லலாம்? இது சமன் சைடுன்னு சொல்லிக்கலாம். ஆகவே probability of B intersection A dash சமன் என்ன வரப் போகுது? probability of B minus A ஆ இருக்கப் போகுது. நம்ம இந்த சமயத்துல நம்ம சொல்லிக்கலாம் B intersection A dash வந்து நல்லா இருக்கு என்று எடுத்துக்கொண்டு செய்யணும். சரி இப்படி இருக்கனால இந்த நிலைமை ஃபிட் செய்யப்படுது. எனக்கு இந்த நிலைமைக்கு இது இங்க இருக்கிற கணியம் இருக்கு. இது சப்ஜெக்டா இருந்தா தான் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும். என்ன? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஃபைனல் முடிவு கொடுக்கலாம் probability of A minus probability of B minus probability of A சமன் இங்க இருக்கு probability of B intersection A dash அது எதுக்கு சமனா இருக்கும்? probability of B minus A க்கு சமனா